நீங்க வெயிட் லாஸ் பண்றவங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லாமே எப்படி வெயிட் லாஸ் பண்றீங்க? நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் ஃபாலோ பண்றீங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். நீங்க வெயிட் லாஸ் பண்ணதுல ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்ப வெயிட் லாஸ் எப்படி சீக்கிரமா பண்ணலாம்? ஒரு மாசத்துல எவ்வளவு வெயிட் லாஸ் ஆகும்? ஒரு வாரத்துல எவ்வளவு வெயிட் லாஸ் ஆகும்? என்னென்ன ப்ராடக்ட் எடுத்தா வெயிட் லாஸ் ஆகும் சொல்லிட்டு நிறைய டீட்டெயில இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க ரெகுலர் பேஸ்ல வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த 5மே கரெக்டா ஃபாலோ பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த 5மே கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வெயிட் லாஸ் ஒரு வாரத்துக்கு 1 கிலோ கம்பல்சரி குறையும். இதுல எந்த மாற்றமே கிடையாது. பர்சன் டு பர்சன் வேரி ஆகும் கிடையவே கிடையாது. நீங்க நான் சொல்றதை கேட்டீங்கன்னா ஒரு மந்த்ல 3 kg வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணலாம். இந்த 5மே நீங்க டெய்லி பேஸ்ல கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வெயிட் லாஸ் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட், ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்குறீங்க? நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்குறீங்க. ஆனா உண்மையாலுமே உங்க பாடிக்கு எவ்வளோ நேரம் ஸ்லீப் தேவை தெரியுமா? நீங்க ஒரு 7 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தூங்கினா கரெக்டா இருக்கும். அப்ப எத்தனை மணிக்கு தூங்கணும், எத்தனை மணிக்கு ஏந்திருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா 12 மணிக்கு படுத்து காலையில 8 மணிக்கு மேல ஏந்திருக்கீங்க. அப்பனா உங்க வெயிட் லாஸ்ல ஸ்ட்ரகிள் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா ஏந்திருக்கணும். நைட்டு 10 மணிக்கு தூங்கி காலையில 5 மணிக்கு ஏஞ்சி உங்களோட டைஜஸ்டிவ் ட்ராக்கை கிளீன் பண்ணி வச்சிட்டீங்களா உங்களோட வெயிட் லாஸ் ப்ராப்பரா நடக்கும். ஆனா நீங்க 12 மணிக்கு தூங்கி 8 மணிக்கு ஏஞ்சா உங்களோட செரிமானம் கரெக்டா இருக்காது. காலையில 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் தான் டைஜஸ்டிவ் ட்ராக் கரெக்டா இருக்கும். 8 மணிக்கு மேல உங்களோட டைஜஸ்டிவ் ட்ராக் கரெக்டா இருக்காது. இதுக்கு முன்னால இந்த தப்பு பண்ணிருந்தீங்கன்னா இனிமே பண்ணாதீங்க. செகண்ட் மிஸ்டேக் என்னன்னா கார்போஹைட்ரேட் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. நம்மளோட பாடியில 70 to 80% கார்போஹைட்ரேட் இருந்தாதான் வெயிட் லாஸ் பண்ண முடியும். வெயிட் லாஸ் பண்றவங்களாம் காலைல இட்லி தோசை பூரி சாப்பிடுறீங்க, மதியம் சப்பாத்தி ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறீங்க, நைட்டு வெஜிடபிள் சாப்பிடுறீங்க. இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களோட வெயிட் குறையவே குறையாது. சாப்பிட்ற டைம்னு ஒண்ணு இருக்கு. எந்தெந்த டைம்ல சாப்பிட்டா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சொல்றீங்க பசியே எடுக்க மாட்டேங்குதுன்னு. நான் சொல்றத ஒரு 21 days ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்ட் டைம்ல பசி எடுக்கும். வெயிட் லாஸும் சூப்பரா இருக்கும். காலையில 8 மணில இருந்து 9 மணிக்குள்ளே சாப்பிடுங்க. மதியம் 12 மணில இருந்து 1:30 மணிக்குள்ளே சாப்பிடுங்க. நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ளே சாப்பிடுங்க. இதை நீங்க டெய்லி பேஸ்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வெயிட் லாஸ் நல்லா இருக்கும். மூணாவது என்னன்னா இதுக்கு முன்னால சொன்ன ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணீங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. 2 நாள் மட்டும் டயட்ல இருப்பீங்க, கேலரி பேஸ்ல ஃபுட் எடுப்பீங்க. ஆனா ஒரு நாள் மட்டும் பிரியாணி, சீஸ், பர்கர்னு சாப்பிடுறீங்க. நிறைய பேர் பண்ற தப்பு இதான். ஒரு நாள் சாப்பிட்டா ஒரு வாரத்துக்கான கேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு வாரம் டயட் இருந்து குறைச்ச கேலரிய ஒரே நாளே இன்க்ரீஸ் பண்றீங்க. வெயிட் லாஸ்ல ஸ்ட்ரகிள் இருக்கும். நீங்க கேலரி பேசிஸ்ல வெயிட் லாஸ் பண்ணணும்னா தேவையில்லாத ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நொறுக்கு தீனிலாம் சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெய்லி பேஸ்ல எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் இந்த ஃபுட்டு சாப்பிட்டா வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமா, மேனேஜ் ஆகுமா, வெயிட் லாஸ் ஆகுமா யோசிங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா வாட்டர் டேக். நீங்க தண்ணி சரியா குடிக்கலன்னா உங்களோட பாடியில வெயிட் லாஸ் ஆகிறதுல ஸ்ட்ரகிள் இருக்கும். நீங்க 20 கிலோக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். உங்களோட வெயிட் 100 kg இருந்தா நீங்க 5 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். நீங்க தேவைப்பட்டா 5 லிட்டர் தண்ணியை பிரிச்சுக்கலாம். காலையில இருந்து மதியம் வரைக்கும் எவ்வளோ, மதியம் நைட் வரைக்கும் எவ்வளோ, இல்ல 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ் நல்லா இருக்கும். 5வது பாயிண்ட் என்னன்னா பாடி ஆக்டிவிட்டி. இப்ப யாருமே பாடி ஆக்டிவிட்டி பண்ணதே கிடையாது. பாடி ஆக்டிவிட்டி இருந்தாதான் கேலரி பர்ன் ஆகும். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்டெப் நடக்கணும்னு தெரிஞ்சுக்கங்க. 10,000 ஸ்டெப் நடந்தாதான் உங்க பாடி ஆக்டிவிட்டி பண்ண மாதிரி கணக்கு. நிறைய பேர் ஸ்மார்ட் வாட்ச் இல்லைன்னா போன் வச்சுக்கிறீங்க, அதில் செக் பண்ணி பாருங்க. அதோட சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணி ரெகுலர் பேஸ்ல நீங்க இதை பண்ணீங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ் நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே, பாய்.